ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைக்காலஜி டெஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் சைக்காலஜி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஸோ நம்மளை வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளுடைய மேஜர் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு போனால் பத்தாது, சைட் பை நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி கண்டிப்பாக படித்தாகணும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் சைக்காலஜியில் யூனிட் 1 இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாபிக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 100 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பார்ட் வீடியோவாக வரும். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் நம்ம வந்து 25 கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கலை, ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து தான் இருக்குது. ஸோ நான் படிக்கவே இல்லை, சைக்காலஜி தொடவே இல்லை. ஸோ இருந்தாலும் நான் எக்ஸாமில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போயிருங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இந்த முதல் வீடியோ பதிவில் ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஆரம்ப பள்ளி கல்வி என்பது எது? ஸோ ஆரம்ப பள்ளி கல்வி என்பது எது? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, முதற்கல்வி. ஸோ ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது எப்போதுமே வந்து முதற்கல்வியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கொஷின்ஸ் தான். இதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நடுநிலை கல்வி வருமா இல்லை முதற்கல்வி வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும், ஓகேங்களா? ஸோ ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது எப்போதுமே முதற்கல்வி. செகண்ட் கொஷின் பாருங்கள், எல்லா குழந்தைகளும் கட்டாய கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவான திட்டம் எது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லா குழந்தைகளும் கட்டாயம் கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவான திட்டம் எது? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான், சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். ஸோ இந்த திட்டம் தான் வந்து எல்லா குழந்தைகளும் கட்டாயம் கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து உருவான திட்டமாகும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கல்வியில் சமவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது எது? கல்வியில் சமவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது எது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கல்வி சமநிலை. ஸோ கல்வி சமநிலை அப்படிங்கிறது தான் கல்வியில் சமவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், சம உரிமை கல்வி சட்டம் எந்த ஆண்டு அமலாக்கப்பட்டது? சம உரிமை கல்வி சட்டம் எந்த ஆண்டு அமலாக்கப்பட்டது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2009. சம உரிமை கல்வி சட்டம் பார்த்திங்கன்னா 2009 தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஆரம்ப கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன? ஆரம்ப கல்வியோட முக்கிய நோக்கம் என்ன? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, சிறார்களின் அடிப்படை திறனை மேம்படுத்துவது தான் ஆரம்ப கல்வியோட முக்கிய நோக்கமாகும். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், முழுமையான கல்வி திட்டத்தின் நோக்கம் என்ன? ஸோ ஒரு முழுமையான கல்வி திட்டத்தோட நோக்கம் வந்து என்னவா இருக்கும்? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஒருங்கிணைந்த கல்வி மேம்பாடு. ஒரு முழுமையான கல்வி திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த கல்வி மேம்பாடு. செவன்த் கொஸ்டின், மாணவர்களின் கல்வியில் இடைநிறுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்களுள் ஒன்று. ஸோ மாணவர்கள் வந்து கல்வியில் இடைநிறுத்தம், அதாவது ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போதே பாதியிலே நின்றுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் ஏ பாருங்கள், அதிக தொழில்நுட்பம், பாடநூல்கள் இலவசம், பள்ளிக்கூடங்கள் தூரத்தில் இருப்பது, மாணவர்களின் ஆர்வம். ஸோ இதில் வந்து அவங்க நிறுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான், பள்ளிக்கூடங்கள் வந்து தூரமாக இருக்கிறது. ஸோ தூரமாக இருந்தாலே கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனாலே என்ன பண்ணிடுவாங்க, பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுவாங்க. எய்த் கொஸ்டின் பாருங்கள், கல்வி மூலமாக சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்ற கருத்து எவர் சொன்னார்? கல்வி மூலமாக சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்ற கருத்தை எவர் சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஒன் செகண்ட், ஆப்ஷன் பி, டெவி.
ஸோ டெவி அப்படிங்கிறவர் தான் கல்வி மூலமாக சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்ற கருத்தை வந்து சொன்னவர். 9th கொஸ்டின் பாருங்கள், திறன்களுடன் கூடிய தொழில் முனைவோரை உருவாக்கும் கல்வி எது? திறன்களுடன் கூடிய தொழில் முனைவோரை உருவாக்கும் கல்வி எது? ஸோ 9th ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, திறனறிவு கல்வி. திறன்களுடன் கூடிய தொழில் முனைவோர் உருவாக்கும் கல்வினா திறனறிவு கல்வி. 10th கொஸ்டின், கல்விக்கான தடைகள் அடங்காதவை எவை? கல்விக்கான தடைகளில் வந்து அடங்காதவை எவை? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, மேலாதிக்க காலவிலக்கு. 11வது கொஸ்டின், அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் பங்களிப்பில் நடைபெறும் கல்வி முறை எது? அரசு மற்றும் தனியார் பங்களிப்பில் நடைபெறும் கல்வி முறை எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, ஒருங்கிணைந்த கல்வி. 12வது கொஸ்டின், கல்வி முறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் உருவான ரூஷா என்ற திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? ஸோ ரூசா அப்படிங்கிற திட்டம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, உயர்கல்வி மேம்பாடு. கல்வி முறையை மேம்படுத்தும் நோக்கத்திற்கான உருவான ரூசா என்ற திட்டம் வந்து எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா உயர்கல்வி மேம்படுறதுக்காக கொண்டு வந்தாங்க. 13வது விஷயம், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் என்பது எந்த திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சர்வசிஷா மற்றும் நடுநிலை மேம்பாடு. 14வது விஷயம், கற்றல் முறையை எவரெல்லாம் பின்பற்ற வேண்டும்? ஸோ கற்றல் முறையை வந்து யாரெல்லாம் பின்பற்ற வேண்டும்? ஆப்ஷன் ஏ, ஆசிரியர், பெற்றோர், மாணவர். ஸோ ஆப்ஷன் டி, எல்லோரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கற்றல் முறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தேவை தான். ஓகேங்களா? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி. 15வது விஷயம், விலகிய சமூக குழுக்களில் அடங்காதவர்கள் யார்? விலகிய சமூக குழுக்களில் அடங்காதவர்கள் யார்? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தொழிலாளர்கள். 16வது கொஸ்டின், தனித்துவ தேவைக்கேற்ப கல்வி பற்றிய அரசாங்கத்தின் பொது கொள்கையை யாருடைய பரிந்துரையில் அமல்படுத்தப்படுகிறார்கள்? தனித்துவ தேவைக்கேற்ப கல்வி பற்றிய அரசாங்கத்தின் பொது கொள்கையை யாருடைய பரிந்துரையில் வந்து அமல்படுத்துகிறார்கள்? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கல்வி ஆணையம். ஸோ கல்வி ஆணையத்தோட பரிந்துரைப்படி தான் அவங்க வந்து அமல்படுத்துகிறாங்க. 17வது கொஸ்டின், பொது தேர்வு கல்வி என்பது டேஸ்? பொது தேர்வு கல்வி என்பது டேஸ்? ஸோ ஆப்ஷன் டி, திறமையான பரீட்சை முறை தான் வந்து பொது தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 18வது கொஸ்டின், கல்வியை வேலைவாய்ப்புடன் இணைக்காமல் தனிமைப்படுத்தும் முயற்சி எது? கல்வியை வேலைவாய்ப்புடன் இணைக்காமல் தனிமைப்படுத்தும் முயற்சி எது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வேலைவாய்ப்பு விளக்கம். 19வது கொஸ்டின், சமூக நீதிக்கான அடிப்படை சொற்கள் அல்லாதது எது? சமூக நீதிக்கான அடிப்படை சொற்கள் வந்து அல்லாதது எது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பண்பாடு. 20வது கொஸ்டின், கல்விக்கு சமபாங்கான அணுகல் இல்லாததற்கான முக்கிய காரணம் என்ன? கல்விக்கு சமபாங்கான அணுகல் இல்லாததற்கான முக்கிய காரணம் என்ன? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, பொருளாதார வறுமை தான். 21வது கொஸ்டின், கல்வி வாய்ப்புகளை சமமாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட முயற்சி எது? கல்வி வாய்ப்புகளை சமமாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட முயற்சி எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, கல்வி உரிமை சட்டம். 22வது கொஸ்டின், குழந்தை ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக தொடக்க கல்விக்கு முன் வழங்கப்படும் கல்வி எது? தொடக்க கல்விக்கு முன் வழங்கப்படும் கல்வி எது? ஸோ ஆப்ஷன் டி, முன் தொடக்க கல்வி தான். ஓகேங்களா? ஸோ முன் தொடக்க கல்வி. 23வது கொஸ்டின், அனைவர் கல்வியும் திட்டத்தின் கீழ் முக்கியமான நோக்கம் எது? அனைவர் கல்வியும் திட்டத்தின் கீழ் முக்கியமான நோக்கம் எது? ஸோ ஆப்ஷன் பி, அனைத்து குழந்தைகளும் கல்வி வழங்குதல். ஸோ அனைவர் கல்வியின் திட்டத்தோட முக்கிய நோக்கம் வந்து அனைத்து குழந்தைகளும் கல்வி வழங்குதல் தான். 24வது கொஸ்டின், பிந்தைய கல்வி காலத்தில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட திட்டம் இது? ஸோ ஆப்ஷன் ஏ, திறன்கள் மேம்பாட்டு திட்டம்.
ஸோ பிந்தைய கல்வி காலத்துலலாம் வந்து மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்ன திட்டம் அப்படின்னா திறன்கள் மேம்பாடு திட்டம். 25வது கொஸ்டின், கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ எந்த வயது குழுவை வந்து உள்ளடக்குகிறது? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி 6 to 14 வயது குழந்தைகள். ஓகேங்களா? கல்வி உரிமை சட்டம் எந்த வயது குழுவை வந்து உள்ளடக்குது அப்படின்னா 6 to 14 வயது. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் 25 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 4 பார்ட் வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த யூனிட் 1ல் உள்ள எல்லா முக்கியமான கொஷின்ஸுமே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.